காவிரி விவகாரம் என்பதை நாம் இரண்டு வகைகளில் நாம் பார்க்கலாம். ஒன்று, தமிழ்நாட்டிற்கு காவிரி ஆற்றிலிருந்து கிடைக்க வேண்டிய நீர் உரிமை. இந்த நீர் உரிமை போராட்டம் என்பது கிட்டத்தட்ட 175 ஆண்டுகளாக தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம். 1850 இந்த பிரச்சனை தொடங்கியது. அப்போது மதராஸ் சமஸ்தானம், மதராஸ் ராஜதானி என்ற ஒரு இதுவாக தமிழ்நாடு பக்கமும், மற்றொன்று மைசூர் சமஸ்தானத்துக்கு இடையேயான ஒரு போராட்டம். காவிரியில் இருந்து வருகிற அந்த நீரை எப்படி இரண்டு மாநிலங்களும் பங்கிட்டு கொள்வது என்ற பிரச்சனை 1850 தொடங்குகிறது. அது இப்பொழுது 2026 வரை தொடர்ந்து நீடித்து கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. இந்த காவிரி நீர் உரிமையை பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழகத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து பல கட்ட சட்ட போராட்டங்களையும் மற்றும் தமிழகத்துடைய விவசாயிகள் பல்வேறு கட்ட கள போராட்டங்களையும் முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். அதனையெல்லாம் நாம் அந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்த்தோம். இப்பொழுது என்ன நிலைமை என்றால், 2018 ஆண்டு உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி நடுவர் மன்றம் ஒரு இறுதி தீர்ப்பை வழங்கியது. காவிரி நடுவர் மன்றம் ஒரு இறுதி தீர்ப்பை வழங்கினாங்க, அதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டது என்றால், அதாவது ஆற்று நீர் என்பது ஒரு தேசிய சொத்து. அது எந்த மாநிலத்திற்கும் சொந்தமானதல்ல. எந்த ஒரு தனி மாநிலமும் அதில் உரிமை கோர முடியாது. அது ஒரு தேசிய சொத்தாக இருக்கும் என்று அந்த தீர்ப்பை வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, கர்நாடகத்தில் இருக்கிற அந்த 4 அணைகள் இருக்கிறது அல்லவா, கபினி, ஹேரங்கி, ஏமாவதி, கிருஷ்ணராஜசாகர், அந்த 4 அணைகளிலிருந்தும் தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 177.25 TMC தண்ணீரை வழங்க வேண்டும், அது கட்டாயம் என அந்த தீர்ப்பு உறுதி செய்தது. பிறகு அந்த தீர்ப்பு 7 ஆண்டுகள் கழித்து மத்திய அரசினுடைய கெசட்டில் அது வெளியிடப்பட்டதன் காரணமாக அது இப்பொழுது ஒரு நிரந்தர சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் தமிழகத்தினுடைய நீராதார உரிமை என்று நாம் பார்க்கும் பொழுது, கர்நாடக அரசு அந்த மாநிலத்தில் வைத்திருக்கிற அந்த 4 அணைகளில் இருந்தும் மாதந்தோறும் அவர்கள் தமிழகத்திற்கு குறிப்பிட்ட அளவில் TMC தண்ணீர்களை அவர்கள் திறக்க வேண்டும். ஆனால் நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், எங்களுக்கே தண்ணீர் போதவில்லை, இதனால் நாங்கள் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என தொடர்ந்து கர்நாடக அரசு தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கிற சூழலில் தமிழக அரசு காவிரி நீர் உரிமையை பெறுவதற்கான போராட்டங்களை தீவிரமாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போது புதிதாக தமிழக வெற்றிக்கழக ஆட்சி தமிழகத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிற நிலைமையில் ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி டெல்டா பாசன விவசாயிகளுக்காக குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் வழக்கமாக தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தொடர்ந்து தண்ணீர் தராமல் வஞ்சித்து வந்ததன் காரணமாக மேட்டூர் அணையில் போதிய அளவிற்கு நீர் இருப்பு இல்லை. குறைந்தபட்சம் மேட்டூர் அணையில் 90 அடி உயரத்திற்கு அந்த தண்ணீர் தேங்கி இருந்தால் மட்டுமே அந்த அணையை திறக்க முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மேட்டூரில் போதிய அளவு தண்ணீர் இல்லை. அதனால் டெல்டா பாசன விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்காக இந்த ஆண்டு தண்ணீர் திறக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனால் குறுவை சாகுபடியை பயிரிட்டிருக்கிற விவசாயிகள் அந்த பயிர்கள் வாடி வதங்கி கருகி போகிற சூழ்நிலையில் ஒட்டுமொத்த தமிழகமும் தற்போது வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில்தான் அந்த காவிரி உரிமை, காவிரி நதியிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த காவிரி மாநிலத்தில் இருக்கிற அந்த அணைகளிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த தண்ணீரை கேட்டு தமிழக அரசு கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்களை நேரில் சந்திக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் அது புறக்கணிக்கப்பட்டதனுடைய காரணமாக தமிழக முதலமைச்சர் கர்நாடக மாநிலத்திற்கு செல்வது தடைப்பட்டிருக்கிறது. இது ஒரு விவகாரம். அதாவது தமிழகத்திற்கு கர்நாடக மாநில அரசு வழங்க வேண்டிய அந்த நீர் உரிமை தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறதன் காரணமாக தமிழக அரசு அந்த நீர் உரிமையை நிலைநாட்டுவதற்கு அடுத்தடுத்த கட்டங்களில் சட்ட போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியமும் தேவையும் தற்போது ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க வேண்டும். மற்றொரு பிரச்சனை என்னவென்றால், மிக முக்கியமான பிரச்சனையாக இப்பொழுது உருவெடுத்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே கர்நாடக அரசு தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை தராமல் புறக்கணித்து வருகின்ற நிலைமையில் இப்பொழுது அவர்கள் கூடுதலாக 5ஆவதாக ஒரு அணையை கட்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஏற்கனவே கிருஷ்ணராஜசாகர், ஏமாவதி, ஹேரங்கி, கபினி போன்ற 4 அணைகள் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் தமிழகத்திற்கு வர வேண்டிய தண்ணீர் முழுவதுமாக தடைப்பட்டு நமக்கான உரிமை நிலைநாட்டப்படாமல் நாம் தமிழகம் ஒட்டுமொத்தமாக பாலைவனமாக கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிற நிலைமையில்
இப்பொழுது கர்நாடக அரசு தமிழகம் மற்றும் கர்நாடக எல்லைப் பகுதியில் இருக்கிற மேகதாட்டு என்ற இடத்துல அணையை கட்டுவதற்கு அவர்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அணையை கட்டுவதற்கான திட்ட அறிக்கைகளை அவர்கள் தயார் செய்து கடந்த 2019ஆம் ஆண்டு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்திடத்தில் அவங்க ஒரு திட்ட அறிக்கையை நாங்கள் கொடுக்குறாங்க. அதாவது நாங்கள் மேகதாட்டுன்ற இடத்துல அணை கட்ட போகிறோம், அதுக்கு மத்திய அரசு எங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கணும்னு அவங்க திட்ட அறிக்கையை கொடுத்தாங்க. ஆனால் மத்திய அரசு என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால், நீங்கள் இப்படி ஒரு அணையை கட்டுவது அதாவது ஏற்கனவே உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் வழங்கி இருக்கிற அந்த தீர்ப்புக்கு முரணாக இருக்கிறது. எனவே உங்களுடைய திட்ட அறிக்கையை நீங்கள் மாற்றி அமைத்து அந்த திட்ட அறிக்கையை திருத்தி எங்களிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். ஆனாலும் கூட இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு விவாதத்தில் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி அவர்கள் முன்வைத்த அந்த கேள்விக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்துடைய இணை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, மேகதாட்டிலேயோ அல்லது கர்நாடகத்திலேயோ ஒரு அணை கட்ட வேண்டும் என்றால் கீழ்ப்படுகை மாநிலமாக இருக்கிற தமிழகத்திடமோ கேரளத்திடமோ அல்லது பாண்டிச்சேரி புதுவை இடத்திலோ அனுமதி பெற வேண்டும் என்று எந்த இடத்திலையும் எந்த தீர்ப்பிலையும் குறிப்பிடப்படவில்லை என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்தது இரண்டு மாநிலத்துக்கும் இடையே ஒரு அதிர்வலைகளையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக அந்த மத்திய அமைச்சருடைய கருத்து தமிழக விவசாயிகளையும் தமிழக மக்களையும் கொந்தளிப்படைய வைத்திருக்கிறது. ஒரு மத்திய அரசு நடுநிலைமையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற ஒரு மத்திய அரசு கர்நாடகத்துக்கு சாதகமாக இப்படி பேசியிருக்கிறாரு. ஒரு கீழ்ப்படுகை மாநிலத்தினுடைய அனுமதி தேவையில்லை என்ற ஒரு கருத்தை அவர் எப்படி சொல்லலாம் என்ற ஒரு பூதாகாரமான ஒரு கொந்தளிப்பு தமிழ்நாட்டில் எழும்பி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த காவிரி நதிநீர் விவகாரத்தை நாம் இரண்டு வகைகளில் பார்க்க வேண்டும். ஒன்று, கர்நாடக அணைகளிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நீர் உரிமை. மற்றொன்று, ஐந்தாவதாக அவர்கள் மேகதாட்டு என்ற இடத்துல அணையை கட்டி மொத்த நீரையும் தடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களே, அந்த அணையை கட்டுகின்ற அந்த முயற்சியை தடுக்க வேண்டும் என்ற இரண்டு முக்கியமான கடமை தமிழ்நாட்டிற்கு இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது புதிதாக ஆட்சியேற்றிருக்கிற தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு இந்த பொறுப்பு உருவாகி இருக்கிறது. இப்பொழுது ஒரு சில மணி நேரங்களில், அதாவது அல்லது அடுத்த 24 மணி நேரங்களில் காவிரி அணைகளிலிருந்து, அந்த கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் தமிழகத்தை அடையும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் இதுவரை தற்போது வரை அந்த தண்ணீர் வரவில்லை. இந்த நிலைமையிலும் இப்பொழுது டெல்டா மற்றும் நாம் பார்க்கலாம் இந்த கல்லணை பகுதி மற்றும் மேட்டூர் அணை போன்ற இடங்கள்லாம் வறட்சி மிகுந்த ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது, பாலைவனமாக மாறி இருக்கிறது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் பெருத்த மனவேதனையையும் பொதுமக்களுக்கு துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கிற அந்த தகவல்களை நேரடியாக வழங்கிய எமது திருச்சி செய்தியாளர் இளவரசன் மற்றும் சேலம் செய்தியாளர் விஜயானந்த் ஆகியோர்களுக்கு நன்றி. தொடர்ந்து கர்நாடக அரசு தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் வழங்க வேண்டிய அந்த நீர் உரிமையை மறுத்து வஞ்சித்து வருகிற அந்த தகவலைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பிணக்கு என்பது தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலத்துக்கு இடையே இருக்கிற காவிரி நதிநீர் நீர் உரிமை பிரச்சனை என்பது நேற்றோ இன்றோ உதித்தது அல்ல. இது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இது 1850ஆம் ஆண்டு தான் இந்த விவகாரம் பூதாகரமாக மாறியது என்று நாம் சொல்லலாம். அது மட்டுமல்ல, அப்போது என்ன நினைக்கிறார்கள் என்றால், மைசூர் சமஸ்தானத்தை சேர்ந்த ஆட்சியாளர்கள் என்ன முயற்சிக்கிறார்கள் என்றால், கர்நாடகத்தில் இருக்கிற அந்த காவிரி ஆற்றுப்படுகையில் இருக்கிற அந்த தண்ணீரை சேகரம் செய்து வைத்து சேமித்து வைத்து அது அங்கே இருக்கிற அந்த பகுதிகளில் அந்த மாநிலத்தில் இருக்கிற அந்த விவசாய நிலங்களினுடைய அந்த எண்ணிக்கையை பரப்பளவை அதிகப்படுத்த வேண்டும் என்றுதான் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்போதிலிருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பமாகிறது. அந்த பிரச்சனை தற்போது வரை அது நீண்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆற்று நீர் என்பது யாருக்கும் சொந்தமானதல்ல, இதை யாரும் கொண்டாட முடியாது, இது தேசிய சொத்து என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனடியாக அதன் கூடாகவே அவர்கள் ஒரு உத்தரவை இடுகிறார்கள். தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற அந்த 4 அணைகளிலிருந்து 177.25 டிஎம்சி தண்ணீரை திறக்க வேண்டும், மாதாந்தோறும் அது திறக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிடுகிறார்கள். ஆனால் இப்போது நடைமுறை எப்படியாக இருக்கிறது என்றால், கர்நாடக மாநில அரசு
வறட்சியை காரணம் காட்டி அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கே தண்ணீர் போதவில்லை என்பதை மேற்கோள் காட்டி நாங்கள் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என அவர்கள் தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு 2018 வெளியிட்ட அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது என்றால், ஒவ்வொரு மாதமும் கர்நாடக மாநில அரசு எவ்வளவு தண்ணீரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று பட்டியலிட்டு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் 9.19 டிஎம்சியை தமிழகத்திற்கு அவர்கள் வழங்க வேண்டும். ஜூலையில் 31.24 டிஎம்சியை வழங்க வேண்டும். ஆகஸ்டில் 45.95 டிஎம்சியும், செப்டம்பரில் 36.76 டிஎம்சியும், அக்டோபர் மாதத்தில் 20.24 டிஎம்சியும், நவம்பர் மாதத்தில் 14.11 டிஎம்சியும், டிசம்பரில் 6.22 டிஎம்சியும், ஜனவரியில் 2.50 டிஎம்சியும், பிப்ரவரியில் 2.50 டிஎம்சியும், மார்ச்சில் 2.50 டிஎம்சியும், ஏப்ரலில் 2.54 டிஎம்சியும் அவர்கள் வழங்க வேண்டும். ஆனால் அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கவில்லை, காவிரி நடுவர் மன்றம் இட்ட அந்த தீர்ப்பையும் மதிக்கவில்லை. உச்சநீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பு மத்திய அரசினுடைய நாளிதழில் கசட்டில் வெளியிடப்பட்டும் கூட கர்நாடக அரசு தொடர்ந்து அந்த உத்தரவை மீறி வருகிறது. அந்த உத்தரவை அவர்கள் புறக்கணித்து வருகிறார்கள், அதை அவமரியாதை செய்து வருகிறார்கள். இந்த நிலைமையிலும் கூட அந்த கர்நாடக அரசினுடைய அந்த எதேச்ச அதிகாரத்தை சட்டப்பூர்வமாக கூட நம்மால் கேட்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஏனென்றால் மேல்படுகை மாநிலமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்தினால அவர்களுக்கு எப்போ தேவையோ அப்போது தண்ணீரை திறந்து விடுவதும், அவர்களுக்கு தேவையில்லாத பொழுது தண்ணீரை மொத்தமாக அவர்கள் மடை கட்டி அவர்கள் தடுத்து வைத்துக் கொள்வதுமே வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் மேகதாட்டு என்ற அணையை கட்டி மேலும் தமிழகத்திற்கு வர வேண்டிய ஒட்டுமொத்த நீரையும் தடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கர்நாடக அரசினுடைய இந்த சதியை கர்நாடக அரசு தமிழகத்துக்கு எதிராக செய்து வருகிற அந்த ஆற்று நீர் பாசன உரிமை தடுப்பு விவகாரத்தை உடனடியாக தடுக்க வேண்டிய சட்ட போராட்டங்களையும் கள போராட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டியது தமிழக மக்களின் கடமையாகவும் தமிழக அரசின் கடமையாகவும் இருக்கிறது என்ற தகவலை நாம் சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அடுத்தடுத்த செய்திகளை நாம் பார்க்கலாம்.